ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் சிம்புதேவனுடைய இயக்கத்தில் யோகி பாபுடைய நடிப்பில் ஒரு தமிழ் படமாக இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கிற போட் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்துடைய கதைக்கிழமை 1941, அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் எராவில் நடக்கிறதாகத்தான் அந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. யோகி பாபு ஒரு மீனவராக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு பாட்டி இருக்கிறாங்க. இது போக அவருக்கு தம்பி தங்கச்சின்னு 2 பேர் இருக்காங்க. இவருடைய தங்கச்சிக்கு கூடிய விரைவில் கல்யாணம். அதுக்கு இவர் தம்பியை கூப்பிட்டுட்டு போகணும் அந்த கல்யாணத்துக்கு. ஆனால் இவர் தம்பி எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்க அவரை சிறை கைதியாக பிடிச்சி வச்சுருக்காங்க. ஒரு பீச் ஓரமாக அந்த கைதிகளெல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. பத்தாவதுக்கு அங்கே ஒரு முகாம் வேறு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த தருணத்தில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று பாஸ் ஓவர் செய்யப்படுது. அது என்ன அப்படின்னா, ஜப்பானிய விமானங்கள் இருக்கு இல்லையா, அது மெட்ராஸில் குண்டு மழை பொழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே 6 குண்டு மெட்ராஸுக்குள்ளே விழுந்துருச்சு. அதனால் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு அங்கே ஒரு பரபரப்பு கிரியேட் ஆகுது. இதனால் அந்த முகாமில் இருக்கக்கூடிய நபர்களும் அங்கங்கே ஆளாளுக்கு சிதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. யோகி பாபுவை பொறுத்தளவுக்கு தான் தம்பியை அவங்க பிரிட்டிஷ்காரங்க கிட்டேருந்து அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு நேராக கடலுக்குள்ளே தூக்கிட்டு போகிறதுக்கு கூட்டு போகிறதுக்கு இதுதான் சரியான தருணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் வேகமாக தம்பியை கூப்பிட்டு வர்றாப்புல. கரையில் பாட்டியும் படகும் ரெடியாக இருக்கிறாங்க. இப்போ நேராக பாட்டியை போட்டில் ஏற்றி விட்டு இவரும் போட்டில் ஏறினா இவங்க 2 பேரும் எதிர்பார்க்காம இந்த முகாமுக்கு வந்திருந்தாங்க இல்லையா, இவங்களில் ஒரு 7 பேர் அந்த போட்டில் ஏறி குதித்து கடைசியாக வண்டி எடுங்க அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் படகை கிட்டத்தட்ட நடுக்கடலுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாப்புல யோகி பாபு. இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம அடுக்கடுக்காக அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. ஸ்பாய்லர்ஸ் அஹெட் இங்கே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். இது சிம்புதேவனுடைய படம். பொதுவாகவே சிம்புதேவனுடைய படங்கள் அப்படின்னாலே கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களங்களோடு இருக்கும். உதாரணத்துக்கு 23ஆம் புலிகேசி எடுத்துக்கோங்க, அரை எண் 305 கடவுள் படம் எடுத்துக்கோங்க. எல்லாமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு வித்தியாசமான படங்களாகத்தான் அவர் டச் பண்ணுவாப்பில். இந்த கதையும் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அட்டம்ப்ட் தான். ஆனால் இந்த படத்துடைய டைட்டில் கார்ட்லேயே 1952 நாவலாக வெளியான த ஓல்ட் மேன் அண்ட் த சீ அப்படிங்கிற அந்த நாவலில் இருந்தோம். 1957 சிட்னி லூமட்டுடைய இயக்கத்தில் வெளியான 12 ஆங்க்ரி மென் படத்தில் இருந்தும் நாங்கள் லைட்டாக இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த கதையை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத அவங்க முதல்ல தெளிவாக கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இன்னும் விவரமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபிஷர்மேன் ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடலுக்குள்ளேயே போய் கடைசியாக இருக்கிறாப்புல அப்படிங்கிற அந்த மீனவருடைய அந்த கதாபாத்திரமாகட்டும், அவருடைய போட்டை விட மிகப்பெரிய மீன் ஒன்றவர் போட்டையே சுற்றி வருது அப்படிங்கிற அந்த விஷயமாகட்டும், இது ரெண்டும் த ஓல்ட் மேன் அண்ட் த சீ அப்படிங்கிற நாவலில் இருந்து இவங்க இன்ஸ்பயர் ஆகிட்டு ஒரு சின்ன அட்மாஸ்பியரு, அதுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமே இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அங்கே வந்து சேரக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இருந்து சர்வைவல் அப்படின்னு வரும்போது இவங்களுக்குள்ளே கிரியேட் ஆகக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து கடைசியாக இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஓட்டிங் அப்படிங்கிற மேட்ரு வரைக்க இவங்க அந்த 1957 படமான 12 ஆங்க்ரி மென் படத்தில் இருந்து இன்ஸ்பயர் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் இன்னும் நான் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஆனால் இவங்க சொல்லாத மேட்டர் என்ன அப்படின்னா, இந்த படம் பார்க்கும்போது 1944 ஆல்ஃபர்ட் ஹிச்காக் எடுத்த லைஃப் போட் அப்படின்னு சொல்லி ஒரு படமும் எனக்கு அங்கங்கே பல இடங்களில் ஞாபகம் வந்தது. அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் கூட கதைங்கிறத விட காட்சி அமைப்புகளாக ஒரு சில ரிசம்பிளன்ஸை எனக்கு 2 படத்துலையும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது உங்களுக்கு இன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாரும் எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகத்தான் கொண்டு வந்திருந்தாங்க. அது பெருசாக நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை. அது யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், சின்னி ஜெயந்த், சாம்ஸு, ஷாரா, ஜெஸி அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் ஒருத்தர் பண்ணியிருக்காப்புல, அக்ஷத் அப்படின்னு ஒரு பையன், இவங்க எல்லாரும் இந்த பக்கம் பண்ண, அந்த பக்கம் கௌரி கிஷன், குலப்புள்ளி லீலா, மதுமிதா அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சைவத்துக்கும் அசைவத்துக்கும் இடையில் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை, ஹிந்துக்கும் முஸ்லீமுக்கும் என்னதான் இருக்குது, எப்படி தான் இருக்குது உறவு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை, கோயிலுக்குள்ளே யார் போகலாம் போகக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேசக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்குள்ளேயே அங்கங்கே அண்டர் கரண்ட்டில் பல அரசியல்களை அப்படியே போகிற போக்கிலேயே அங்கங்கே பேசிட்டு போயிருக்காப்புல சிம்புதேவன். இதுவும் ஒரு முக்கியமான நோட்டபுள் ஆஸ்பெக்ட் தான் இந்த படத்தில்.
23ஆம் புலிகேசியில் நம்ம கப்சியும் அக்காமாலாவையும் மறந்திருக்க மாட்டோம். அந்த மாதிரியே இந்த படத்துலையும் நகி கொமட்டோ அப்படின்னு சொல்லி 2 விஷயத்த சிம்புதேவன் அவருக்கே உரித்தான பாணியில் அவருடைய படங்கள் அந்த மாதிரி ஒரு டச் ஒன்று இருக்கும். இந்த படத்துலையும் அந்த டச் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களும் இந்த கதைக்குள்ளே இருக்குது. சரி, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு இந்த படத்தில் ரைட்டிங்கில் இன்னுமே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா வென் கம்பேர்ட் டு த செகண்ட் ஹாஃப், ஃபஸ்ட் ஹாஃபு கொஞ்சம் ஃப்ளாட்டாகத்தான் இருக்குதோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். பெருசாக கொஞ்சம் சுவாரஸ்யமாக கம்மியாயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு வந்தது. எங்கே ஒரு போட்டுக்குள்ளே தண்ணி வருது அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால இந்த சர்வைவல் பார்ட்டு அப்படின்னு ஒரு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களுக்கு இடையில் கிரியேட் ஆகக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிற விஷயம், அந்த போட்டையே சுற்றி வரக்கூடிய அந்த சுறா மீன் அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு படத்தில் பல விஷயங்கள் காட்சிகளாக மட்டுமே நம்மளை கடந்து போதே தவிர அதனால நமக்கு கிடைக்க வேண்டிய இல்லை உண்டாக வேண்டிய அந்த பதபதைப்போ அந்த பயமோ பெருசாக நமக்கு இல்லை. இதுலேயும் ஒரு நடுக்கடல், அதில் மிதக்கிற ஒரு போட்டு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு மட்டுமே மொத்த கதையும் நகருது. இதில் எம்எஸ் பாஸ்கர் எப்படி ட்ரெஸ்ஸை மாற்றினார் உள்ள அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு மைண்டில் ஓரமாக கேட்டுக்கிட்டே தான் இருக்குது அந்த பச்சி. சரி விடுங்க, லாஜிக்கெல்லாம் நம்ம பார்க்க வேணாம். ஆனால் இதையும் தாண்டி அவர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அதுக்கப்புறம் அவர் பேசுகிற வசனங்களோ இல்லை அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஆடியன்ஸுக்கு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீர்க்கமாக இந்த டீம் நம்பி இருக்குது. அதனால் அப்படி ஒரு காட்சி அமைப்பு கூட இருந்திருக்கலாம். எனக்கு அது தேவையே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. இது போக சிம்புதேவனுடைய படங்கள் அப்படின்னாலே பொதுவாக அந்த காமெடி நெடி தூக்கலாக இருக்கும். இந்த சப்ஜெக்ட்டு ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறனால கூட அவருடைய சிக்னேச்சர் மேட்டரான அந்த காமெடி அப்படிங்கிறதும் இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக மிஸ்ஸிங். இது எல்லாமே போக மேக்கிங் அண்ட் ஸ்டேஜிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் கூட ஒரு ஸ்டேஜ் ட்ராமாவை செட் அவுட் பண்ணும்போது எப்படி கதாபாத்திரங்கள் எல்லாமே இதுதான் ஓன் டைலாக்கு, இது என் டைலாக்கு, இதை நீ பேசு, அடுத்து நான் கவுண்டராக இதை பேசுகிறேன், அடுத்து நீ 3ஆவதாக ஓன் டைலாக்கை பேசு அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பார்க்குறோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் பல இடங்களில் நமக்கு கொடுக்குது. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட்டு நமக்கு பல இடங்களில் வரவே கிடையாது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைக்களம், ஒரு வித்தியாசமான அட்டம்ப்ட் தான் இந்த படம். பட் சொல்லப்பட்ட விதத்தில் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம் தான். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு. அப்புறம் என்ன, உங்களுடைய கால் தான். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.